வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 18 பிக் டைம் இன்டர்வியூ. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குரோபிக்காவும் கானுமே பார்த்தீங்கன்னா லியோரியோ தூக்கிட்டு போகிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. லியோரியோக்கு நிறைய ரத்தம் போதுங்கிற காரணத்தினால அவனுக்கு கட்டு போட்டு இங்கிருந்து தூக்கிட்டு போகலான்னு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட பாம்பாட்டு இருக்குது. நீங்கள் இங்கேருந்து வெளியே போகவே முடியாது, ஏன்னா இந்த ட்ராப் செட் பண்ணது போர்பன் தான். அவன் போர்பன்னு செத்துட்டான். இதுக்கு மேலே நம்ம இங்கே தான் இருக்க வேணும் அப்படிங்கிறாங்க. சரி, போர்பன் எப்படி செத்தா அப்படின்னு கேட்கும்போது நான் தான் அவனை கொண்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அவன் தான் என்னோட டார்கெட், அதனால தான் நான் அவனை கொண்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அவட பைத்தியக்காரி டே கான் ஒரு நிமிஷம் நீ லியோரியோ பிடிச்சிட்டு நான் போய் பார்த்துக்கிறேன் போர்பன் அப்படின்னு சொல்லிட்டு போர்பனை தொட போகும்போது குரோபிக்காவை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம்பாட்டு வந்துருச்சு. குரோபிக்காவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இங்கே போன்ஸ் இருந்துக்கிட்டு டே நீ எல்லாம் என்ன தான் தொட போனாலும் அதை உன்னோட தொட முடியாது, ஏன்னா அதெல்லாமே ரொம்பவே வெல் ட்ரெயினடு பாம்பு. போர்பனை தொட நினச்சாலே போதா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பாம்பும் எனக்கு கடிச்சு குதறிடும் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் போர்பனோட கையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தேனீகள் கொட்டின மாதிரி இருக்குது. இப்பேற்பட்ட நியூரோடாக்சிக் விஷம் எல்லாமே தேனீக்கள் கிட்ட தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீ தானே தேனீக்கள் விட்டு கொட்ட விட்டுருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குரோபிக்கா வந்து கேட்டுக்கிட்டே இருக்க, நீ விஷத்தாலே எடுக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். இவனை அட்டாக் பண்ண காரணத்தினால நீ இவனை சேர்த்து அட்டாக் பண்ணியிருக்கிற, அதனால் இவனும் சேர்ந்து அட்டாக் பண்ணதுனால தான் இவனுக்கு அனஃபைலட்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் மட்டும் என்ன பண்ணுறது, இவன் என்னை அட்டாக் பண்ண வந்தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவன் தான் என்னோட டார்கெட்டும் கூட. நான் இவனை பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். இவன் ஒரு குகைக்குள்ளே போயிட்டான். நான் என்னோட கெமிக்கல் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு ஸ்லீப்பிங் கேஸ் மாதிரி அந்த குகையை முழுக்க பரவி விட்டுட்டேன். பரவி விட்டதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து பார்த்தா இவன் வந்து தூங்கிட்டு இருந்தான். சரி, என்னோட பிளான் நல்லா வேலை செஞ்சிருச்சு. என்னோட பேட்ச் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட பாம்பு இருந்தது. என்னோட பேட்ச் எடுக்க போகும்போது அங்கே ஏகப்பட்ட பாம்பாட்டை எனக்கு அடிக்க வந்துருச்சு. நான் பயந்து கத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பான்சர் சொல்லிட்டே இருக்கிறா. அது சரி, நீ தானே கத்துன, இவன் எதுக்கு அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான்லாம் எதுவுமே பண்ணல, இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட தலையில் ஒரு கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை தொட்டு காட்டுறா. ஸோ தொட்டு காட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது. அதுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட தேனீகள் மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த தேனி எல்லாமே என் கண்ட்ரோலில் இருக்குது. நான் கத்துனதுனால தான் அவன் என்னை கடிச்சது. அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ கத்துறனோ இது எனக்கு ஆபத்து நினச்சிக்கிட்டு இதெல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாமே சும்மா மொச்சுன்னு கொட்டியே எடுத்துரும். அவன் வந்து நான் கத்துனதுனால என்னை அட்டாக் பண்ண வரான்னு நினச்சிட்டு அது தேனி எல்லாமே போய் அவனை கொட்டிச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அவன் சாவான் நான் நினச்ச கூட பார்க்கல. அவனுக்கு தேனி கொட்டின அலர்ஜி இன்னும் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் இங்கே போன்ஜுவோம். இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லியோரியோக்கு உடம்பு முடியல. லியோரியோ உனக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது அவன் அவ்வளோதான், அவன் சாக போகிறவன் தான், அவனுக்கு வேணால் நீங்கள் வேண்டிக்கங்க, ஒரு கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பொறுத்த மட்டும் என்ன அப்படிங்கிறாங்க, அதை நீ பேட்ச் வச்சிருக்கீங்களா, அந்த பேட்ச்லேயே ஒரு சென்சார் ட்ராக் மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அந்த சென்சார் ட்ராக்கை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து இங்கே ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. லியோரியோ ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு நம்ம எப்படியாவது இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபிக்கா பேசிகிட்டே இருக்க, நான் மட்டும் என்ன சொல்கிறது, நான் ஏற்கனவே அவனை வான் பண்ண இங்கேருந்து வெளியே போகாதரா, இங்கே இருக்கிற பாம்பு எல்லாமே உனக்கு கடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய ஆள் மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே வராதிங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு உங்களை வெளியே வந்தான். அவனை அப்படியே எல்லாமே பாம்பும் கடிச்சிருச்சு. அதுக்கு நான் மட்டும் என்ன பண்ணுறது, சொல் பேச்சு கேட்காம இருந்தால் அவன் சாவ தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பான்ஸ் வந்து பேசிகிட்டே இருக்கிறா. இவனுக்கு மாற்று மருந்து சீக்கிரமாக கொடுத்தாக்கணும், இல்லைன்னா அவன் செத்தே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு குரோபிக்கா பேசிகிட்டே இருக்க, நீ கொஞ்ச நேரம் இவனை பிடிச்சிரு, என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்லிகிட்டே இருக்கிறான். கான் எங்கடா போகிற அப்படின்னு குரோபிக்கா கேட்கும்போது பைத்தியக்காரனா நீ எதுக்கடா அவன் போர்பன்ட்ட போகிறான், அங்கே போனேன்னா ஏகப்பட்ட பாப்பம் உன்னை கடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே தாண்டியுமே பார்த்தீங்கன்னா கான் வந்து போர்பனை பார்த்தீங்கன்னா அப்படி கழுத்து அப்படி பிடிக்கிறான். ஸோ பிடித்து அடிச்சதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம்பு அப்படி கானை சுற்றிருச்சு. கான்மே பார்த்தீங்கன்னா அப்படி மயக்கம் போடுற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவன் போர்பனுக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு மாற்று மருந்து மாதிரி எடுக்கிறான். ஸோ ஒரு இன்ஜெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா எடுக்கிறான். இந்த குரோபிக்கா அதை பிடிச்சிக்க, இந்த ஊசியை அவனுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து ஸோ தனக்கான ஒரு மாற்று மருந்து பார்த்தீங்கன்னா போர்பன் இருந்தே எடுத்துட்டான். எப்படி கரெக்டாக வேலை செஞ்சிச்சா, அந்த மருந்து சீக்கிரம் அவனுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து அப்படி மயக்கம் மட்டும் கீழே விழுகிறான். எப்படியோ நீ நல்ல வேலை பண்ணடா கான் அப்படின்னு சொல்லிட்டு குரோபிக்கா பேசிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறா லியோரியோவுக்கு. நீங்கள் 2 பேரும் என்ன உண்மையிலேயே நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, உங்கள் உயிரை பணியை வச்சு கூட நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பான்ஸை வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு இவன் ரொம்பவே தைரியசாலின்னு நினைக்கிறேன். எப்படியோ சாக போகிறான்னு தெரிஞ்சுமே போய் பாம்புகிட்டே மோதுறான் பாரு, பைத்தியக்காரனாக பண்ணிட்டு இருக்குது இவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பான்ஸை வந்து பேசிட்டு இருக்கிறா. கான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இருந்துச்சு, நான் வேணும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் டீல் மாதிரி போட்டுக்கலாமா, இங்கே பார்த்தியா நான் அவனோட பேட்ஜை சேர்த்து எடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த பேட்ச் வேணும்னா நம்ம வேணும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் டீல் மாதிரி வச்சுக்கலாம், நீ இந்த பேட்ச் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் உன்னோட ஸ்லீப்பிங் கேஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஸ்லீப்பிங் கேஸ் வச்சுட்டு நீ என்னடா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பான்சோ கேட்கும்போது என்ன கேள்வி இதெல்லாம் ஏகப்பட்ட பாம்பு இருக்குல்ல, இந்த பாம்பு தூங்க வைக்கிறது தான் நம்மளோட முதல் கேள்வி அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி இங்கேயே அந்த கேஸ் எல்லாமே திறந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். பைத்தியக்காரன் நீ, நாங்களாம் திறந்து விட்டுட்டா அப்புறம் நாங்களாம் மயக்கம் போட்டு விழுந்துருமே அப்படிங்கிறாங்க. எனக்கு 9 நிமிஷம் 30 செகண்ட் அப்படிங்கிறான். என்னடா 9 நிமிஷம் 30 செகண்ட் அப்படின்னு கேட்டால் அதுதான் நான் மூச்சு கட்டுப்படுத்தி இருக்கிற ரெக்கார்டு, நான் அவ்வளோ நிமிஷம் மூச்சு விடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்கிறான். இருந்தாலுமே உன்னை நம்பி இறங்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்டி பைத்தியக்காரி, இதுக்கு முன்னாடி பாம்புன்னு தெரிஞ்சுமே அவன் கை விட்டான்ல, அது தெரிஞ்சுமா கூட நீ அவனை நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு குரோபிக்கா சொன்னோன்னே சரி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவனுமே பார்த்தீங்கன்னா மூச்சு அடைக்கிறான். ஸோ ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. அந்த இடத்துல பாம்புமே பார்த்தீங்கன்னா அப்படி தொப்பு நம்ம மயங்கி கீழே வந்துட்டே இருக்குது. கானுமே பார்த்தீங்கன்னா 203, 204, 205 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒவ்வொரு பாம்பாக விழுந்துகிட்டு இருக்குது. அதை
அதை வந்து கணக்கெடுத்துகிட்டே இருக்கிறான். ஸோ அந்த குகையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகையாட்டம் வந்துட்டு இருக்குது. கான் பார்த்தீங்கன்னா மூச்சு அடைச்சி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கிட்டு வரான். ஒரு வழியாக நான் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா கத்துறான். ஸோ இங்கே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லாருமே தூக்க கலத்தில் இருக்கிறாங்க. இந்த உனக்கான போர்பனோட பேட்ச், அதுக்கு பதிலாக நான் உன்னோட பேட்ச் எடுத்துக்கிறேன். உன்னை காப்பாற்றணும்ல, அதுக்கு கூலியாக வேணா வச்சுக்கோ. இதில் ஜெயித்தாதான் என்னோட லியோரியோ ஃப்ரெண்டு வந்து ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட பேட்சுமே எடுத்துக்கிட்டான். உன்னை காப்பாற்றுறதுக்கான கூலியை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கிறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பு வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கிற இந்த தீவில் இருக்கிற எல்லாருமே இங்கே வந்துருங்க, இதுதான் ஃபினிஷிங் லைனு, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இங்கே வரலினா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. அது மட்டும் இல்லாமல் வரும்போது யாருக்கிட்டே பேட்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் அப்போ டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இஸ்ரோக்கு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு போயிட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, இப்போ நான் உங்கள் எல்லாருமே லிஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த காராங்கிற பொண்ணு இங்கே வந்துகிட்டே இருக்கிறாங்க. முதல்ல பாஸ் ஆனது ஹிசோகா, அடுத்ததா போக்கி, அடுத்ததா கில்லுவா, அடுத்ததா நம்பர் 301 மிஸ்டர் கிட்டாரக்கூர், நம்பர் 191 மிஸ்டர் பொடோரோ, நம்பர் 294 மிஸ்டர் ஹான்சோ அப்படின்னு லிஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்க, என்னப்பா அது 6 பேர் தான் பாஸ் ஆயிருக்கீங்களா, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம டீம் பார்த்தீங்கன்னா 3 பேர் அப்படியே அலைஞ்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க. கான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவாக்கு அப்படியே உள்ளே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகிட்டு வந்துட்டீங்க, என்ன கடைசி செகண்டில் 3 பேர் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே இசோகா கானை பார்த்தீங்கன்னா பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. 404 மிஸ்டர் குராபிகா, 403 மிஸ்டர் லியோரியோ அண்ட் நம்பர் 405 மிஸ்டர் கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியே பார்த்தீங்கன்னா அந்த 4th ஃபேஸுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நெட்டாரோ இருந்துக்கிட்டு அங்கே எல்லாருமே கலகலன்னு சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. நிஜமாலுமே இப்போ 4th ஃபேஸு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அடுத்து என்ன எக்ஸாம்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் ரொம்பவே துருத்துன்னு இருக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு இன்னொன்று 1 vs 1 ஃபைட் போடலான்னு இருக்கிற அப்படிங்கிறாங்க. எனது 1 vs 1 ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்ககிட்ட சில ஒப்பீனியன் கேட்க வேணும், அதனால் இங்கே இருக்கிற ஆர்டர் வைஸில் எல்லாருமே கூப்பிடுங்க, நான் அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீசக்கார பேசிகிட்டு இருக்கேன். இங்கே ஒரு பக்கம் லீரியோ குராபிகா கான் எல்லாமே பேசிட்டு இருக்கிறாங்க. அடைச்ச என்னால் எதுவுமே உருப்படியாக பண்ணவே முடியல, இந்த செவிலையில் நீங்கள் உங்களோட உதவி மட்டும் இல்லைன்னா நான் பாஸ் ஆகிருக்க முடியாது, நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு லியோரியோ பேசிகிட்டே இருக்கேன். பரவாயில்லடா லியோரியோ, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறான். குராபிகா என்னடா இவ்வளோ டென்ஷனாக இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே தனித்தனி அப்ளிகண்ட்டாக கூப்பிட்டுருப்பாங்கல்ல, ஃபஸ்ட்டு ஹிசோகா கூப்பிட்டுருப்பாங்க. என்ன 1 vs 1 சண்டை போடுறது என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இசோக்கா கேட்டுகிட்டே இருக்கிறான். அதெல்லாம் இல்லை, நான் கூட சில விஷயம் கேட்கணும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன், நீ தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் உட்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ நாங்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்பேன், அந்த 3 கேள்விக்கு நீ ஆன்சர் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. முதல் கேள்வி, நீ எதுக்காக ஹண்டர் எக்ஸாம் செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, ஹண்டர் எக்ஸாம் நான் யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற ஏகப்பட்ட பேரை காரணம் இல்லாமல் கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறான். ரெண்டாவது, நீ யார் அதிகமாக இந்த இடத்துல சண்டை போடணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் நம்பர் 99 அப்படின்னு சொல்கிறேன். அந்த பையன் ரொம்பவே துருத்துன்னு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இசோக்கா சொல்லிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ இந்த கேமில் யாரை நீ அதிகமாக சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற, நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நெட்டரை கேட்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சு நம்பர் 405 சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இசோகா சொல்கிறான். ஸோ அந்த பையனை ரொம்பவே துருத்துன்னு இருப்பான். இருந்தாலுமே நான் வந்து அவனை கூட சண்டை போட விரும்பல, அப்படியே சண்டை போட விரும்புகிற மாதிரி இருந்தாலுமே நான் வந்து அந்த 405 கூட சண்டை போடணும், இல்லைன்னா ரொம்பவே சண்டை போடுற மாதிரி இருந்தால் நான் உங்கள் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் தலையில் கை வைக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டவர் மனசு சொல்லி நினச்சிக்கிட்டு சரி நீங்கள் இருந்து கிளம்பு அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே அந்த கிளம்பு பேசுனதுக்கு நான் அப்படியே மயங்கி அவனுக்கு ஆன்சர் வேறு பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போக்கியை கூப்பிட்றாங்க. ஸோ நான் வந்து இந்த குராபிகாங்கிற பையன் கூட நான் சண்டை போட விரும்புகிறேன், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹிசோகா கூட நான் சண்டை போட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கில்லோ இருந்துக்கிட்டு நான் ஹிசோகா கூட சண்டை போட ஆசைப்படுறேன், அது மட்டும் இல்லாமல் போக்கி கூட சண்டை போட ஆசைப்படல, ஏன்னா அது ஃபன்னாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. டொடோரோக்கோ இருந்துக்கிட்டு நான் வந்து அந்த சின்ன பசங்க கூட 2 பேருமே சண்டை போட விரும்பல, நான் ஹிசோகா கூட சண்டை போட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மனுஷனும் வந்துட்டு நான் ஹிசோகா கூட சண்டை போட விரும்பல, நான் மற்றவங்க கூட சண்டை போட விரும்புகிறேன் அப்படிங்கிறான். இங்கே கான் கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஹிசோகா கூட சண்டை போட தான் விரும்புகிறேன், ஆனால் நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஹான்சோவும் இருந்துக்கிட்டு நான் ஹிசோகா கூட தான் சண்டை போடுறேன், நான் மற்றவங்க கூட யார் வேணால் சண்டை போடுவேன் அப்படிங்கிறாங்க. குராபிகாவும் பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட 3 பேர்த்து கூட எப்பவுமே சண்டை போட மாட்டேன், தேவைப்பட்டு அவங்க கூட சண்டை போடுவேன், அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் எப்பவுமே சண்டை போட மாட்டேன் அப்படின்னு குராபிகா சொல்லிட்டு இருக்கிறான். நான் யார் கூட சண்டை போட விரும்புகிறேன்னா கான் கூட, அது மட்டும் இல்லாமல் அவன் என் ஃப்ரெண்டாக போயிட்டான், நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோரியும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா அது ரிசல்ட் எல்லாம் ரொம்பவே அபூர்வமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நெட்வொர்க் கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. டே கான் என்னடா வெளியே பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு குராபிகா கேட்கும்போது இல்லை நான் சும்மா தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ரிசல்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கான முடிவு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் கத்துறாங்க. என்ன ஒரு இந்த மனுஷங்க போனதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கையில் ஒரு நோட்டீஸ் மாதிரி எழுதிட்டு வராரு. ஸோ அடுத்தது இவங்களுக்கு வைக்க போகிற போட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் காட்டிட்டு இருக்காங்க. நிஜமாலுமே பசங்களா தாங்குவாங்களா இல்லைன்னா எல்லாருமே செத்து போயிடுவாங்க, கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இதை தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டவரை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிளான் மட்டும் என்னென்னு காட்டல.
இன்னொரு பக்கம் குரப்பிக்கவும் கானுமே பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. "டேய் கான் உனக்கு என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கிற? நம்ம ஜெவில் ஐலாண்ட்ல போறதுக்கு முன்னாடி எல்லாமே சந்தோஷமா இருந்த. ஜெவில் ஐலாண்ட் போனது வந்ததுக்கப்புறம் ஏன் இப்படி இருக்கிற? எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஜெவில் ஐலாண்ட்ல ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "ஜெவில் ஐலாண்ட்ல என்னோட டார்கெட்டா இருந்தது ஹிசோகா தான். நான் வந்து எப்படியோ ட்ரை பண்ணி அவனோட பேட்ஜை வந்து நான் என் கையில எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இன்னொருத்தன் வந்து என்னோட பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அவன் வந்து என்கிட்ட இருந்த ஹிசோகா பேட்ஜை அவன் திருடிட்டு போயிட்டான். ஆனா ஹிசோகா அவனையும் அடிச்சு போட்டு அந்த பேட்ஜை என்கிட்டயே கொண்டு வந்து திரும்ப குடுத்துட்டான். நான் வந்து அந்த பேட்ஜை எடுக்க மறுத்துட்டேன். இருந்தாலுமே எனக்கு உன் கருணை தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேட்ஜை அவன்கிட்டயே கொடுக்க போகும்போது அவன் என் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டான். அவன் வந்து என்ன சொன்னான்னா, நான் வந்து இன்னொரு தடவை எந்திரிச்சு அடிச்சா தான் அவன் அந்த பேட்ஜ் எடுத்துகிட்டு போவான்னு சொன்னான். எனக்கு அப்போருந்து ஒரு மாரியாவே இருக்குது. ஏன்னா நான் ஒருத்தருக்கும் உபயோகப்படாத மாதிரியே இருக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். கான் உண்மையை சொல்லிட்டா, நீ மட்டும் இல்லைனா ஜெவில் ஐலாண்டில் நானும் லியரியோ ஜெயிச்சிருக்க முடியாது தெரியுமா? நீ வந்ததுனால தான் நாங்களே ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு குரப்பைக்க சொல்லி இருக்கிறான். அப்படியே விஷயம் ரொம்பவே நல்லதாக போச்சு. ஏன்னா நான் ரொம்பவே தனிமையில் இருந்தேன் ஹிசோகா கூட சண்டை போட்டதுக்கப்புறம். நான் என் கூட ஒரு மாதிரி மனப்பான்மை எனக்குள்ளேயே ஏற்பட்டுருச்சு. அதனால தான் நான் இப்பேற்பட்ட சோகமா இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, "நீ என்னை ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நீ மட்டும் இல்லைனா எங்களால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இன்னொரு தடவை தேங்க்ஸ்" அப்படிங்கிறாங்க. "பரவாயில்ல விட்றா, ஏன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இவங்களுக்கு ஃபைனலாக 1 vs 1 கேம் தான் இருக்குன்னு நினச்சிட்டே இருக்கிறேன். அதனால நாம நெக்ஸ்ட் எபிசோடில் என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மீது ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.